ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, எனக்கு ஆக்சுவலி என்னன்னா உடம்பு சரியில்லை. இந்த ஒரு வாரம் சரியான காய்ச்சல். பட் சாப்பிட்டேன் தான் நானு. ஒவ்வொரு தடவையும் நான் சாப்பிடும் போது ஐயோ என் பசங்களுக்கு நான் கான்டென்ட் செய்யலையே போடலையேன்னு உங்க நினைப்பாவே தான் இருந்துச்சு. உங்க யாருக்காச்சும் என் நினைப்பு இருந்துச்சா? இன்னைக்குதான் கொஞ்சம் ஓகேவா இருக்கேன். சோ இன்னைக்கு சனிக்கிழமையா, அதனால இன்னைக்கு நான் டெக்வாண்டோ கிளாஸ்க்கு என் பிள்ளைங்களுக்கு கூட போகும்போது சீனா அங்கிள் குவே போட்டிருந்தாங்க. எனக்கு மேக்கரங்க குவே, தமிழ் குவே கூட இல்ல. ஐயோ, சைனீஸ் குவே ஞோனியா இருக்குல்ல, என்னோட ஃபேவரட்ல. அதுல மோஸ்ட் ஃபேவரட் இந்த குவே பிங்காவா பிங்கா ஐயோ பிங்கா தப்பா சொல்லிட்டேன். பிங்கா இது மரவள்ளி கிழங்குல போட்டு செய்வாங்களா, செம்மையா இருக்கும். எனக்கு இந்த சைனீஸ் குவே ஞோனியால அந்த சூப்பு கலர் இருக்கும், அது இந்த குச்சி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன அது நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவேன், ஏன்னா செம்ம இனிப்பு. ஒரு தடவை இந்த ரெசிபியை பிகேபி டைம்ல செஞ்சேன். பிகேபி தான் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சுல. ஐயோ, இந்த ஒரு குவே பிங்கா செய்யறதுக்கு சீனி போட்ட அளவு எல்லாம் பார்த்துட்டு அண்ணில இருந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பிங்கா எல்லாம் சாப்பிடுறது செம்ம சீனி. அதோட சேர்த்து சக்கோய் வாங்கியிருக்கேன். அங்கிள் சக்கோய் வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த எள்ளு போட்டது என்னோட ஃபேவரட். இதுவும் இந்த கச்சாங் ஹீட்டாம் இதுவும் நல்லா இருக்கும்ல. இதுவும் அங்கிள் கிட்ட பாருங்க தீஞ்சு போய் வச்சிருக்காங்க. பட் என் பிள்ளைங்களுக்கும் எனக்கும் பிடிக்கும். அப்புறம் டீ டைம் கூட சாப்பிடலாம்ல, அதனால வாங்கியிருக்கேன். சரி, இன்னைக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. அதனால என் பசங்க கிட்ட என் பிள்ளைங்க முன்னுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கான்டென்ட் செஞ்சிடலாம், போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்காக உங்களுக்காக கான்டென்ட் செஞ்சுட்டு உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கேன். அது ஒண்ணு செஞ்சு நம்மளுக்கு இஷ்டமானது நம்மளுக்கு செஞ்சு பழகின பிறகு அது செய்யாம நிப்பாட்டின பிறகு அச்சோ என்னமோ ஒரு மிஸ்ஸிங் ஆகிற மாதிரியே இருக்கும்ல. சரி, சக்கோ என்ன பண்ணணும், எண்ணெயெல்லாம் புழிஞ்சு எடுக்கணும். எடுத்துட்டு அச்சோ என் எள்ளெல்லாம் டிஷ்யூல ஒட்டிக்கிட்டு அப்புறம் நான் பொறுக்கி சாப்பிடுவேன். எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். காஃபி கலக்கி இருக்கேன், நெஸ்கேஃபே கவ்வா கலக்கிருக்கேன். ரெண்டா பிரிச்சுட்டேன். ஏன்னா வந்துட்டாரு என்னோட விசிட்டர். ஏன்னா சக்கோனா காஃபி தான். நெஸ்கேஃபேல நல்லா சொல்லப் ஊற வைப்போம். கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா இருக்கு. பட் அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை, கொஞ்சம் கிளாஸா இருக்கு. அங்கிள் காலையில பொறிச்சு வச்சுப்பாங்க. நான் எப்போ போய் வாங்கலாம். எனக்கு அந்த எள்ளு போட்டு பிடிக்கணும். அந்த நார்மலோட இது கொஞ்சம் டெக்ஸ்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன எள்ளு போட்டுருக்கோம், இன்னொன்னு சீனி போட்டுருப்பாங்க. இனிப்பா நல்லா இருக்கும். அதை நம்ம கசப்பான காஃபில தொட்டு சாப்பிட ருசி இருக்கேன். இது வெள்ளிக்கிழமை செய்யுமா, நேற்று நான் வாங்கினேன். நான் சொல்லுமா ராத்திரி சாப்பிட்டனால ஹாஃப் தான் சாப்பிட்டேன். ஐ வேஸ்ட் நோ ஃபுட் அட் ஆல். வீட்டில் நான் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது சூடு கட்டி இதெல்லாம் சாப்பிட்டேன். புரிஞ்சிச்சுலா காஃபில கலர். இந்த எள்ளெல்லாம் போட்டு சாப்பிடும். எனக்கு எள்ளு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த டேஸ் எல்லாம் எப்படி போச்சு, நவராத்திரி எல்லாம் எப்படி போச்சு, புரட்டாசி எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாரும் சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சாப்பிட்டாச்சு. நம்ம பிங்கா சாப்பிடுவோம். இந்த குவே சைனீஸ் ஞோஞா குவே யாரோட ஃபேவரட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஞோஞா அப்படின்னு போடுங்க. ஸோ அப்ப எனக்கு தெரியும்ல, யாராச்சும் ஒண்ணு கொஞ்சம் ராஜினா இருந்தா எந்த குவே ஞோஞா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குவே பிங்கா என்னோட ஃபேவரட். உங்களோட என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பை. நல்ல வாசனை இருக்கும். I should have tried talking to you before jumping into action. We'll definitely do that first next time. It'll be a lot easier on my way. Yeah. நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு. கொஞ்சம் டெக்ஸ்சர் வித்தியாசமா இருக்கு. அங்க ஒரு தெளிவன் தண்ணி இருக்குல்ல, அங்க ஒரு கடை இருக்கு. அது மேம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். ஒன்னு நான் தெளிவன் தண்ணி பண்ணா அந்த ஒரு கான்டென்ட் பிளாக் செய்யலாம். எங்கெல்லாம் இங்க நல்ல சாப்பாடு இருக்குன்னு போட்டா நீங்க போனீங்கன்னா போய் சாப்பிட்டீங்களா, செம்மையா இருக்கும். இட்ஸ் நாட் பேட், நல்லா இருக்கும். ஆனா செம்மையா இருக்கும். ஓகே டார்லிங்ஸ், பாய். இதுக்கு அடிக்கடி வேலை உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஒண்ணா மண்ணா பழகலாம். பை டார்லிங்ஸ்.